வரும் 2026 தேர்தலில் யாருடன் தேமுதிக கூட்டணி அமைக்கும் என்பது ஜனவரி 9ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அமைந்துள்ள சிப்காட் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பார்வையிட்டு பொதுமக்களிடம் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிப்காட் பிரச்சனையில் ஆளும் கட்சி ஆண்ட கட்சி இரண்டிற்குமே பொறுப்பு உள்ளதாகவும் அவர்கள் எல்லோரும் சுயநலமாக இருப்பதால் மக்களுக்காக பொது நலனோடு சிந்திப்பவர்கள் யாரும் இல்லை என்று கூறினார். என்று வரும்பொழுது எங்க நிர்வாகிகள் தொண்டர் தமிழக மக்கள் விருப்பம் என்னவோ அதுதான் தேமுதிக நிச்சயமாக முடிவு எடுக்கும். இந்த முறை கூட்டணி நிச்சயமாக மக்கள் விரும்பும் கூட்டணி, எங்க தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை ஜனவரி 9 நாங்கள் மாநாட்டிலே அறிவிப்போம் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம், ஸ்ட்ராங்காக இருக்கோம். நீங்கள் மறுபடியும் நீங்கள் அதை பற்றி கேட்டாலும் என்னுடைய ஒரே பதில் இதுதான்.